வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நாள்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது எலெக்ஷன் டே. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதாவது காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. உங்களுடைய விலை மதிப்புத்தக்க ஓட்டை கண்டிப்பாக போட்டுருங்க. கிரெடிட் பே அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ கிரெடிட் பேயில் இப்போ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆப்போட இன்டர்ஃபேஸே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிரெடிட் பேயில் ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து வேறு மாதிரி வந்து இருந்தது. இப்போ பக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஆப்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீபேமெண்ட் டியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்ஃபேஸை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து எதில் இருக்குன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான அப்டேட்டில் வந்திருக்கிற செட்டிங்ஸ் இது தான். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இப்போ ரீபேமெண்ட் டியூ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே ஆப்ஷன் ரீபேமெண்ட் சொல்லி காமிச்சிருக்கும். அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தது இன்டர்ஃபேஸு. இதில் நீங்கள் ரீபேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரீபேமெண்ட் மட்டும் தான் வந்து காமிக்கும். அதே மாதிரி ஃபோர்க்ளோஸ் லோன் எல்லாமே ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. பேனோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபோர்க்ளோஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அப்படியே தான் இருக்குது. ஃபோர்க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான். ஆனால் இன்டர்ஃபேஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் அன்லாக்டு லாக்டு எல்லாமே வந்து இதிலேயே தெரியும். பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஆஃபர்ஸ், ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ தான். ஸோ கிரெடிட் பேயில் கொஞ்சம் குழம்பி போயிருப்பீங்க. கிரெடிட் பே யூஸர் வந்து கிரெடிட் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா குழம்பவே வேண்டாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். டாப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் லோன் எதுவும் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட்டோட டியூ டேட்டு, ஸோ அடுத்ததாக எப்போ கட்டணும்னு சொல்லி எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அமௌண்ட்டு எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் பேன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் மறுபடியும் பேனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.